இந்த வீடியோவில் நம்ம எப்படி MySQL சாஃப்ட்வேரை விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இதுதான் MySQL டவுன்லோட் URL. ஃபஸ்ட்டு நீங்கள் MySQL டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டத்தில். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இட் வில் பி இன்ஸ்டால்டு in your machine. ஓகே, இதுதான் MySQL இன்ஸ்டாலேஷன் ரிஸ்டார்டு. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த விசார் வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜில் வந்து தேவையான ஃபைல்ஸ், MySQL தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட சிஸ்டத்தோட அதில் போய் காப்பி பண்ணி போட்டுட்ருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம MySQL கான்ஃபிகரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு விசார் ஓப்பன் ஆகும். அதில் தான் நிறைய MySQL ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன் ஆகும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் MySQLக்கு போர்ட்டெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே, அது ஆக்சுவலாக கீழே இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் MySQL கான்ஃபிகரேட்டர் விசார்ட். இது வந்து MySQLோட டிஃபால்ட் போர்ட். ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ், இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி விட்டுருங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, MySQLல வந்து பை டிஃபால்ட்டாக ரூட்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் நம்ம வந்து செட் பண்ணணும். அதை தான் இந்த விசாரில் கேட்குறீங்களா. அக்கௌண்ட் அண்ட் ரோல்ங்கிற டேப்ல இந்த இது இருக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் MySQL 5 அதுக்கு பிலோ வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரூட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்கிப் இட், ஒரு சும்மா டெவலப்பர் டெஸ்டிங் பர்பஸ்க்காக அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் ஆஃப்டர் தட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஸ்வேர்டை வந்து மேனேட்டரி ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னா ஒரு ஆத்தரைசேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எடுத்தோடனே உங்கள் சர்வரை நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூட்டுங்கிற யூஸரை வச்சு, ஏன்னா இந்த ரூட்டுங்கிற யூஸர் வந்து டிஃபால்ட் யூசர்ஸ் ஆஃப் MySQL சர்வர் ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரூட்டை பாஸ்வேர்ட். ஓகேங்களா? நீங்கள் இதே விசாரில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது யூஸர் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் யூஸருங்கிற பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? இப்போ MySQL ரூட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேம் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுங்கள். தென் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இந்த செட்டிங்ஸை நீங்கள் அப்படி ஆஸ் விட்டுருங்க. ஓகே, இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஸ் விட்டுருங்க. சாம்பிள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணா நமக்கு தேவையில்லை. எஸ் வி கேன் கோ. ஓகே, இந்த செட்டப்பில் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு MySQL தேவையான விஷயங்களை வந்து இந்த விஷயம் வந்து காப்பி பண்ணோம். அதோட ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே இட் டேக்ஸ் டைம். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு MySQL இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ரெண்டு விதத்தில் வந்து நம்ம MySQL வந்து அக்சஸ் பண்ணலாம். டெர்மினல் மூலமாகவும் அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓகே, MySQL சாஃப்ட்வேரே கொடுத்துருக்காங்க. MySQL ஒர்க் பெஞ்சுன்னு சொல்லிட்டு GUIன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம MySQL கொரீஸை வந்து ரைட் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? அது GUIங்கிறதுனால வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அவுட்புட் பேனல் இருக்கும், ரிசல்ட் பேனல் இருக்கும், கோடி பேனல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? இன் ஃபியூச்சர் வீடியோவில் MySQL ஒர்க் பேஜ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கு இப்போ ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.